ஸோ அயர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான் செகண்ட் T20 அட் டப்ளின் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் பாகிஸ்தான் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சூப்பரா வின் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். இது வந்து அவங்களுக்கு ஒரு மஸ்ட் வின் கேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் T20ல 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஆல்ரெடி அயர்லாந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா அமைஞ்சது அண்ட் சூப்பரா வின் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு பாபர் அசாம். 193 ரன்ஸ் அடிச்சாங்க அயர்லாந்து. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி டஃப் சேஸ் அப்படின்னு நினைச்சேன். அயர்லாந்து பொறுத்தவரைக்கும் யார் பெஸ்டா விளையாடுனாங்கன்னு பாத்தீங்கன்னா லூகன் டக்கர் வந்து சூப்பரா விளையாடாரு 51. அப்புறம் நிறைய பேர் சின்ன சின்ன கேமியோஸ் விளையாடுறதுனால இது குட் ஸ்கோர் 193. போலிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் அஃப்ரிடி ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பட் 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அப்பாஸ் அஃப்ரிடி சூப்பரா போட்டாருங்க. ஆக்சுவலி அவரோட ஸ்லோ டெலிவரிஸ்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. ஸோ அவரும் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அண்ட் சேசிங்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ரிஸ்வான் கலக்கிட்டாருங்க. பட் பாபர் அசாம் ஃபெயில் ஆயிட்டாரு ஏர்லியா. பட் ரிஸ்வான் சூப்பர் நாக் 75. அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் விளையாடுறாரு ஃபக்கர் ஜமான். சரியான கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும் 78. அதை விட கீழே வந்து அசாம் கான் வந்து பாத்தீங்கன்னா 10 பால்ல ஒரு 30 ரன் அடிச்சாரு. ஸோ 17 ஓவருக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க மேட்சை. ஸோ கமாண்டிங் வின் தான் சொல்ல முடியும். மஸ்ட் நீடட் வின். ஸோ தேர்ட் மேட்ச் இட்ஸ் கோயிங் டு பி டிசைடட். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ் தான் சொல்ல முடியும். உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.